ஹாய் ஸோ வெல்கம் டு மயிலாப்பூர் பாட்டி vlogs. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ நான் இங்கே வச்சுட்டுருக்கிறது வந்து இந்த தண்ணி கொட்டினா எரியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த கேண்டில்ஸு. இது வரை ஃபிட் பண்ணவே முடியல, கஷ்டப்பட்டா. ஓகே, ஸோ இது வாங்கி ஒரு 1 year ஆகுது, பட் நல்லாயிருக்கும். இல்லை நான் இப்போ காட்டுறாமே நான் வந்து செட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு மாக் கேண்டில் தான். ஸோ இது வந்து மாக் விளக்கு, மாக்குன்னு சொல்ல முடியாது, இதில் தண்ணி கொட்டினா ஆக்சுவலி எரியும். இதை நான் பாரிஸில் வாங்கினேன் போன வருஷம், பட் இந்த வருஷம் தான் யூஸ் பண்ணுறேன். தீபாவளிக்கு வாங்கினேன். ஸோ இதை நம்ம ஏற்றிட்டு இது கேண்டில்ஸ்லேயே வந்து சில கேண்டில் எரியுது, சில கேண்டில் எரியலை. சில விளக்கு எரியுது, சில விளக்கு எரியலை. தண்ணியில் ஏற்றின விளக்கு சும்மா பால்கனிக்காக வாங்கினது, பட் நல்லா தான் இருக்குது. ஏச்சி 40 வாங்கி வந்திருக்கேன்டி. நான் வந்து 40 விளக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். விளக்கு எல்லாமே நான் மயிலாப்பூரில் தான் வாங்கினேன். ஒரு 40 விளக்கு கிட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நானும் ஐஷுவும் தான் சேர்ந்து இதை குத்துறோம். மஞ்சள் குங்குமம் வைக்கணுமாண்டி. ஸோ இந்த விளக்கு இது வந்து 20 rupees விளக்கு. இது வந்து 3 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இல்லை 3 10 ரூபா இல்லை, 5 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த விளக்கு பெருசு கொஞ்சம். அப்புறம் இந்த ஒரு விளக்கு ஏற்றுவோம் எப்போயுமே நாங்கள். வந்து நைட்டி போட்டுருக்கா இப்போது, பட் ஸ்டில் நைட்டியில் எங்கள் அம்மாவை பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். சரி இதுதான் ஐஷு வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினேன். இது ரொம்ப அழகாக இருக்குது ட்ரேல, பட் எங்கள் அம்மா வந்து தாம்பாளத்தில் வெயின்றா. இங்கே பாருங்கள், இவ குங்கும மஞ்சள் வைக்கிறா. மஞ்சள் 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 நானும் மஞ்சள் வச்சுனேன். கொஞ்சம் போதும். ஸோ ஐஷு தான் வந்து குத்தின்னு இருக்கா எண்ணெய். ஆல்மோஸ்ட் எல்லாமே குத்தியாச்சு. ஸோ திரி போட்டு மூஞ்சல் மீன் வந்து புடவை ஊற்றின்னு ஏற்ற வேண்டியது தான். ஸோ ஹலோ எல்லாருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி தான் எங்களுக்கு கார்த்திகை. இன்றைக்கி என்னம்மா சண்டே தான் எங்களுக்கு கார்த்திகை. ஆக்சுவலி பார்சாதி கோயில் என்றைக்கும் அன்றைக்கி தான் இங்கே நாங்கள் எல்லாருக்கும் பழக்கம் இருக்குது. எஸ்பெஷலி கார்த்திகை அன்றைக்கி மட்டும் இழுப்பு எண்ணெயில் தான் விளக்கேற்றுவான், நல்லெண்ணெயை விட. ஏன்னா கட்டுப்படி ஆகாது எண்ணெய். இல்லடி, அது கிடையாது. நெய் கட்டுப்படி ஆகிறதுக்கு நெய் இருக்கு, அப்புறம் எப்படி கட்டுப்படி ஆகுது? நீ எல்லாமே கலந்து தானே சொன்ன. நெய் இழுப்பு எண்ணெயில் எல்லாம் கலவை தானே சொன்னேன். ஆமாண்டி, அப்போ நல்லெண்ணெய் விட ஜாஸ்தி தானே இது. இது எவ்வளோ கிலோ? எல்லா எண்ணெயும் சேர்ந்து இருக்கிறதுனால விலை ஜாஸ்தி. இது எவ்வளோ கிலோ? இது கிலோ வந்து 280 என்னமோ. இழுப்பு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய். என் அம்மா டென்ஷன் ஆகிட்டா. டென்ஷன் அது இல்லை, அது இல்லை. இழுப்பு எண்ணெயில் ஏன் விளக்கேற்றுறான்னா நின்று எரியும் ரொம்ப நேரம். ஏன்னா கார்த்திகை மாதம் பயங்கர காற்று அடிக்கும்ல. ஸோ விளக்கெண்ணோட கன்சிஸ்டன்சி வரும்போது நின்று எரியும் விளக்கு. அண்ட் மோரோவர் ரொம்ப நேரமும் எரியணும், அதுவும் இருக்கலாம் ஒரு ரீசன். விளக்கு ரொம்ப நேரம் எல்லாரும் அவளோட அகலை பொறுத்து தாண்டி விளக்கு எரியுது. நீ எவ்வளோ குட்டியாக அகல் வைக்கிறியோ, எவ்வளோ பெருசாக வைக்கிறியோ அது. ஆனால் அகல் பெருசாக ஏற்றிட்டு வேலை எண்ணெயை கம்மியாக குத்தினா அகல் பெருசாக வந்து எண்ணெயை கம்மியாக குத்தினா ரொம்ப நேரம். யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாடி. இல்லை, நான் பண்ணலாம். சரி, ஓகே மா. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு எக்ஸிபிஷனில் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அண்டு எப்படி இருந்தாலும் அம்மா வந்து ஹம்பிளாக சீஃப் கெஸ்ட்டுன்ற ஒரு மமதை இல்லாமல். சீஃப் கெஸ்டெல்லாம் இல்லை, அதை சும்மா ஹானர் பண்ணி கூப்பிட்டு இருந்தேன். அமிர்தஸ்டில் போயிருந்தேன், நல்லா இருந்தது எக்ஸிபிஷன். எனக்கு வேண்டியதும் நான் வாங்கிட்டேன். யாருக்கா வேணும்னா கூட போய் வாங்கிக்கலாம். நீங்கள் 8 o'clock வரைக்கும் இருக்குது. அது விடுங்க, அந்த விலாக் போடும்போது அது அந்த எக்ஸிபிஷன் இருக்காது. பட் எக்ஸிபிஷன் நல்லா தான் இருந்தது. எங்கள் அம்மா புடவை ஊற்றினோன்ட்டா. ஆனால் நாங்கள் இப்போது அவள் பெருமாளுக்கு பூ வச்சுட்டுருக்கா, நாங்கள் திரியை பிச்சு போட்டுருக்கேன். எங்கள் அம்மா விளக்குக்கு திரி போட்டுருக்கான்னு தானே சொல்லணும். போட்டுருக்கா.
போட்டுருக்கா. ப்ளஸ் அது வந்து கார்த்திகைக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா எல்லோரும் பொரி உருண்டை பண்ணுவோம். அந்த காலத்தில் எதுக்காக அந்த பொரி உருண்டை கல்ச்சர்னு தெரியல. ஒருவேளை கெட்டு போகாத பண்டம், மழை காலத்தில் வந்து காய்கறிகள் அதிகமாக கிடைக்காது, கிருஷ்ண ஜெயந்தி அப்போது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். இது வந்து வெல்லமோ என்னமோ தெரில, அதுக்கு என்ன தாத்பரியங்கிறது தெரியாது. ஏன் பொரி உருண்டையை ஸ்பெசிஃபை பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் பொரி உருண்டை வந்து பண்ணுவாள். மெயினாக கார்த்திகையே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கும் முருகருக்கும் தான். எனக்கு அதெல்லாம் தெரியல. அப்படி கிடையாது. எப்பயுமே வந்து என்னன்னா ஆச்சாரியன், நம்ம ஆச்சாரியன் கூட கார்த்திகை தான்மா. இல்லை அவரது. பட் ஆனால் நார்மலாகவே முருகருக்கும் சிவனுக்கும் தான் கார்த்திகை சொல்லுவாள் அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் காலங்காலமாக வந்து கார்த்திகை தீபம் வந்து எல்லாருமே திருவண்ணாமலையில் ஏற்றின பிறகு தான் ஏற்றுவோம். ஆமாம், பட் இந்த வாட்டி மட்டும் எங்களுக்கு எப்பயுமே ஒன்றா வருமா? பார்த்து இல்லை கிடையாது, எப்பயுமே இந்த வாட்டி 2 நாள் கழிச்சு பண்ணுவாள்லம்மா. இங்கே பிச்சத்தில் பண்ணி கடைசியில் இது ரொம்ப ரொம்ப பிச்சமாயிடுது இந்த வாட்டி. முந்தானத்து கார்த்திகை ஆக்சுவலி திருவண்ணாமலையில். ஆனால் அன்றைக்கும் நாங்கள் வீட்டில் ஏற்றினோம். பட் இந்த அளவுக்கு இல்லை. இதனால நீ 2 வேணாம், ஒத்த திரியே டபுளாக போதும், போடாது இவ்வளோ பெருசாக. சரி அவ்வளோதான், இதோட நான் பண்ணி டபுளாக போட்டுக்கோ. ஸோ நானும் ட்ரெஸ் மாற்றி வந்து மீட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சிரி போட்டுருக்கோம். ஸோ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஹாய். ஸோ ட்ரெஸ் பண்ணிட்டாச்சு ஓரளவுக்கு. ஸோ அம்மா வந்து ஏற்றின்னு இருக்கா. பொரி உருண்டை எடுத்துன்னு வாங்க. அது வரைக்கும் ஏற்றிட்டு கொண்டு போய் இங்கே வாசப்படிக்கிட்ட இங்கே பின்னாடி தெரியுறோமா 2 பேரும்? பொடி வச்சுட்டோ. எங்கள் அம்மா தெரியுறாளா? சொல்லுமா, உன்னோட கார்த்திகோட ஃபேவரட் மெமரி சொல்லு ஃபஸ்ட்டு. கார்த்திகை ஃபேவரட் மெமரி ஒரே ஒரு மெமரி. மழை பெய்யும். மழை பெய்யுமா? மழை பெய்யும் இப்போமா. ஆனால் முன்னாடியாவது கொஞ்சம் விளக்கெல்லாம் எரியும். இப்போல்லாம் வாசப்பட்டில் விளக்கு ஏற்றினா எரியவே மாட்டேங்குது, காற்றுக்கு பயங்கரமாக அடிக்குது. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. வெளில போய் ஏற்றினல, அப்போ சொல்லியிருந்தா இப்போ துணியெல்லாம் பற்றிக்க போதுமா? இல்லை இல்லை, மேலே வை போதும். அறிவு இல்லாத பண்ணாது. வச்சுட்டேன். இங்கே பார், பயங்கரமாக அலப்பாயுது விளக்கு. அதுதான். எல்லாமே அணைஞ்சு போச்சுமா. அதான் அப்படி காற்று அடிக்குது போல். ஆனால் இது வெளில போய் பார்த்துட்டு இருந்தேன். அதை காலில் இது பண்ணு, காலில் நல்லா இது பண்ணு. நிற்குதா? யார் இது? ஐஷோ, இங்கே வீடி. ஓ, நானும் வருகிறேன். தள்ளு இங்கே போய்டு. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் கார்னர் ஆஃப் த ஹோம். கொஞ்சம் அம்மா ரொம்ப கோவத்திலே இருக்கா இன்றைக்கி. கார்த்திகையில் ஃபயராக இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்குல்லம்மா? ஓகே. அம்மா வந்து இது பேச விட மாட்டா எங்கள் அம்மா, என்ன கேள்வி கேட்க விட மாட்டா. லைட் போட்டா ஓகே. என்னென்னா வந்து
இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் கார்த்திகை எங்களுக்கு. ஸோ கார்த்திகை vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அம்மா வந்து இது இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லுக்கா. இது வந்து ஆக்சுவலி வந்து யூடியூப்ல வராது, இது இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ண இல்லை யூடியூப்ல தான். ஓகே, ஹாப்பி கார்த்திகை எவ்ரிபடி. ஸோ அம்மா வந்து இன்னைக்கு ஏதோ சொல்லணும்னு சொன்னால் இல்லை. ஆக்சுவலி என்னென்னா மனுஷங்களோட மனசு குறுகி போயிடுச்சா இல்லை நம்ம வேறு ஏதாவது மனநிலைமைக்கு போயிட்டோமான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், கார்த்திகை இருக்கட்டும், கிருஷ்ண ஜெயந்தி இருக்கட்டும், தீபாவளி இருக்கட்டும், பக்கத்தில் இருந்த போஷன்காரா வந்து அவள் ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுப்பா, ஒரு திறக்கமது கொடுப்பா, ஒரு வடை கொடுப்பா, வெத்தலை பாக்கோட, நம்மளும் இப்போ அதை கொடுப்போம். அந்த கலாச்சாரம்லாம் இப்போ சுத்தமாக இல்லை. ஒரு ஆற்றுல விளக்கு ஏற்றுறவங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரில ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே. அப்போல்லாம் வந்து போர்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது. ஒரு போர்ஷன் 2 போர்ஷன் தான் இருக்கும். ஆனால் ஹாப்பியாக இருக்கும். இப்போ எங்காவது ஒரு பொரியல் உண்டை நல்லா வரலன்னு வச்சுக்கோங்க, என் பெரியமாவத்துலேருந்து ஒரு கீழாத்தில் என்ன பண்ணியிருப்பா, மாடியாத்தில் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாடி போர்ஷன்ஸ் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ளோர் தான் இருக்கும், இல்லை பக்கத்து போர்ஷனில் இருக்கிறவான்னு வச்சுப்பா. ஆனால் இப்போ மனுஷங்களோட மனசு குறுகி போச்சா இல்லை நம்ம யார் கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம், நம்ம ஃபோனு நம்ம பசங்கன்னு இருந்தால் போதுமான்னு இருக்கோமான்னு தெரில. நிஜமாக அந்த கல்ச்சரெல்லாம் மறந்து போச்சா வேண்டான்னு நினைக்கிறோமான்னு. ஆனால் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கவா யாராவது ஒருத்தருக்கு கொடுக்குறதோ, நம்ம பெரியமாவோ அத்தையோ சித்தியோ பாட்டியோ யாருக்காவது ஒருத்தருக்கு போய் கொடுத்துட்டு சாப்பிடும்போது நம்ம எப்படி பண்ணுறோன்ற கைப்பக்கமும் அவளுக்கு தெரியும். அவளுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ அதனால் அதெல்லாம் மறந்து போச்சு. 2வது இன்றைக்கி வந்து விளக்கேற்றும் போது எல்லாருக்கும் கோபமாக வருது, அந்த அளவுக்கு காற்றடிக்குது. அதனால தான் எல்லோரும் தண்ணியை கொட்டி சாய்பாபா மாதிரி விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியை கொட்டணும் ஜகஜோதியாக எரியும். அது ஒரு நாளெல்லாம் கூட எரிஞ்சிட்டு இருக்கட்டும்னு விட்டுறோம். என்ன கலாச்சாரத்துக்குள்ளே போகிறோமோ இதெல்லாம் எந்த முடிவில் போய் நிற்க போகிறதோ தெரியல. தேங்க்யூ. ஹாப்பி கார்த்திகை சொல்லு. ஹாப்பி கார்த்திகை 3 நாளாக. அண்ட் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து என் ஃபேவரட் கார்னர். அண்ட் இது ரொம்ப அழகாக இருக்குது. வந்துடும் எல்லாருக்கும். ஸோ முன்னாடியெல்லாம் வெள்ளிக்கிழமெல்லாம் எங்கள் அம்மா சந்தோஷமாக பூஜை பண்ணிலாம் வெத்தலைப்பா கொடுப்பா எல்லாருக்கும். ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம ரீசைக்கிள் பண்ணியே ஆகணும். நம்ம பண்ணோன்னா குழந்தைகளும் பண்ணும். தேங்க்யூ. ஹாப்பி கார்த்திகை எல்லாருக்கும். இது வச்சாலே நல்லா டைட்டாக பிடிக்குது. இல்லையே எல்லாமே நாங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கோம். நாராயணி நாளைக்கு ஒரு நாள் பாட்டி அது தண்ணி கொட்டி விளக்கேற்று பாட்டி, அதை விட பாட்டி ரவா தோசை, சப்பாத்தி, மினி தோசை, கீ ரோஸ்ட்டு, தட்டு இட்லி, குழிப்பணியாரம், அப்புறம் வந்து இது என்னடி பிடி கொழுக்கட்டை, அப்புறம் ஸ்வீட் பணியாரம், அதுக்கப்புறம் வந்து மினி கொழுக்கட்டையா மணி கொழுக்கட்டை, அப்புறம் தட்டு இட்லி. ஆல்வேஸ் நம்ம ஸ்வீட் இல்லாமல் ஒன்று பண்ணவே முடியாது. சாம்பார் இட்லி. சாரி, இது மினி இட்லி. இல்லையே சாம்பாரே இல்லையம்மா, ட்ரையே இட்லி. சரி ஓகே இருடி. பொடி இட்லி ஆட்டிருக்கு. சாம்பார் தாண்டி இது. சாம்பார் தான். சரி விட்டு இது குழப்பாது, அது விடு. மினி இட்லி. ஆல்வேஸ் நம்ம ஃபேவரட் அசோகா அல்வா, பரோட்டா குருமா, தொட்டுக்கிறதுக்கு பலவிதமான சட்னிகள். அது உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். பிடிச்சிக்கோங்க. சொல்லுவா ஐஷா. நம்ம அறுசுவை கேட்ரஸில் இருக்கோம். அவளோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஆக்சுவலி சேலமில் தான் தட்டு இட்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு.
பாட்டி இந்த என்ன பாட்டி ஒரு 70 வயசு இருக்குமா? 70 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு 60 வயசு, இந்த அம்மாக்கு ஒரு 50 வயசு இருக்கும். 56 வயசு ஆச்சா? எங்க தான் இருக்கீங்க நீங்க? 56க்கு 40 மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ இவ வந்து ஒரு வருஷமும் இங்க என்னென்னமா பண்றீங்க நீங்க? உங்க பேரு கிட்ட வச்சுக்கோங்க. பாக்கியமா? உங்க கையில நாங்க சாப்பிடுறது பாக்கியம். என்னென்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? குழி பணியாரம், ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், மினி இட்லி, தட்டு இட்லி, பிளேன் இட்லி, பிடி கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை, இதெல்லாமே நீங்க பண்ணுவீங்க. இடியாப்பம், சேவை. உங்க டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே எங்களுக்கு. இவாளோட டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா இந்த குழி பணியாரம், ஸ்வீட் பணியாரம், அம்மணி கொழுக்கட்டை, மினி கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, பூண்டு பூரண கொழுக்கட்டையா? அது ஒரு நாளைக்கு உளுந்து பூரண கொழுக்கட்டை. உளுந்தா? ஆமா. இட்லிலேயே 10-12 கிட்ட வச்சுக்கோங்க. இட்லிலேயே 10-12 வகை ஊற்றுவோம். 12 வகையான இட்லியா? ஓம்பாலனா? அது ஆச்சி வருவாங்க நாளைக்கு. அது சேலம் டிஷ்ஷா? ஓம்பாலையா? கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஓம்பாலை அங்கன்னு ஓம்பு வரையா? ஸோ இவெல்லாம் இதுக்காகவே வரா. பாட்டி சூப்பர் பாட்டி. நீங்கள் 70 இயர்ஸில் உட்காந்துட்டு 10 வருஷமா பார்க்குறேன் சவாலை. இங்கேயா? 10 வருஷமா நீங்கள் தான் வரீங்க? 17 வருஷமா செய்கிறேன். சவால் வந்து 10 வருஷமா செஞ்சுருக்கேன் இந்த சபால. ஸோ அறுசுவை கேட்டரஸ்க்கு 10 வருஷமா இவ வந்துட்டு இருக்கலாம் சேலத்துலேருந்து. இது எல்லாமே இந்த பாட்டி உங்களுக்குலாம் தெம்பு இருக்கா நிற்க? நாங்களாமே 1/2 மணி நேரம் அடுப்புக்கிட்ட நிற்க மாட்டேங்கிறோம். ஆனால் நீங்கள் தெம்பா நின்று செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்கே வர வேணாம். முகேஷ் அம்பானிக்குலாம் போவோம், குஜராத் போவோம். ஏய் ஐஷோ கை கொடுங்க. முகேஷ் அம்பானி வீட்டுக்குலாம் போயிருக்கலாம். அந்த கேட்ரிங்லாம் சூப்பர். ஹைதராபாத், கோவா, ராஜஸ்தான், எல்லா இடத்துக்கும் லைஃபூர் சூப்பர். ஏரியாப்லாம் ஒரு 8 தடவை போயிருக்கேன். ஐயோ டிஷ்ஷு தெரிஞ்சா கூட போதும். நம்ம நாடாக சுற்றலாம். இவளோட லிங்க் இருந்தா நம்மளும் டிஷ்ஷை தெரிஞ்சப்போ நாடாக போவோம். வரேன், நாளைக்கு வரேன். சரிங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ.